வணக்கம். நீங்க ஒரு தொழில் முனைவரா? அப்போ இந்த லேட்டஸ்ட் யூனியன் பட்ஜெட் உங்களுக்கு ஒரு ஜாக்பாட்னே சொல்லலாம். இது வெறும் நம்பர்ஸ் இருக்கிற ஒரு டாக்குமெண்ட் மட்டும் இல்ல, உங்க அடுத்த பெரிய பிசினஸ் ஐடியாவுக்கான ஒரு புதையல் வரைபடம். வாங்க இந்த அனாலிசிஸ்ல அந்த மேக்கை எப்படி படிக்கிறது, அதுல ஒளிஞ்சிருக்கிற வாய்ப்புகளை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். அடுத்த கொஞ்ச நேரத்துல இந்த பட்ஜெட் எப்படி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல இருந்து ஆரம்பிச்சு டீப் டெக் வரைக்கும் புது புது மார்க்கெட்டை ஓபன் பண்ணுதுன்னு நம்ம பார்க்க போறோம். உங்க ஸ்டார்ட் அப்புக்கு சரியான ரூட் எதுன்னு கண்டுபிடிக்க ரெடியா இருங்க. சரி, வாங்க முதல் பெரிய நம்பருக்கு வருவோம். 12.2 லட்சம் கோடி ரூபாய். அப்பா, இதுதாங்க அரசாங்கத்தோட கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். சிம்பிளா சொல்லணும்னா, ரோடு, பாலம், துறைமுகம்னு நம்ம நாட்டோட ஃபவுண்டேஷனே மாத்த போற ஒரு பிரம்மாண்டமான இன்வெஸ்ட்மெண்ட். ஆனா இது எப்படி நமக்கு வாய்ப்புகளை உருவாக்க போகுது? வாங்க பார்க்கலாம். பாருங்க, இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஏதோ ஒரு வருஷத்துக்கான திட்டம் இல்ல. இது விக்சித் பாரத் அட் 2047ன்னு சொல்ற ஒரு பெரிய கனவோட ஒரு முக்கியமான பகுதி. ஒரு தொழில் முனைவரா இது உங்களுக்கு என்ன சொல்லுது தெரியுமா? கவர்மெண்ட் ஒரு லாங் டேர்ம் வளர்ச்சிக்கு கமிட் ஆயிருக்கு. அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஸ்டேபிளான, வளர்ந்துட்டே இருக்கிற ஒரு மார்க்கெட் ரெடியா இருக்குன்னு அர்த்தம். அதனால இது வெறும் இந்த ஒரு வருஷத்துக்கான பட்ஜெட் மட்டும் கிடையாது, இது அடுத்த பல 10 ஆண்டு காலத்துக்கான ஒரு விதை. இப்போ இந்த விதை எப்படி முளைச்சு பல கிளைகளா பிரிஞ்சு நமக்கு பிசினஸ் வாய்ப்புகளை உருவாக்க போகுதுன்னு நம்ம பார்க்க போறோம். சரி, இந்த வளர்ச்சியோட ஹார்ட் எதுன்னு கேட்டா கண்டிப்பா உங்கள மாதிரி ஸ்டார்ட் அப்ஸும் எம்எஸ்எம்இகளும் தான். இந்த பட்ஜெட் இந்த வளர்ச்சி என்ஜினுக்கு எப்படி பெட்ரோல் போடுதுன்னு கொஞ்சம் டீப்பா பார்ப்போம். ஓகே, கவர்மெண்ட் எப்படி பணம் கொடுக்க போகுது? இதுதானே எல்லாருக்கும் இருக்கிற மில்லியன் டாலர் கேள்வி. வாங்க அதுக்கான பதில தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட், 10,000 கோடி ரூபாயில எஸ்எம்இ growth ஃபண்ட். உங்க கம்பெனி கிட்ட ஒரு நல்ல ப்ராடக்ட் இருக்கு, வேகமா வளரவும் ரெடியா இருக்கீங்கன்னா இந்த ஃபண்டு தான் உங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு போற ராக்கெட் ஃபியூவல். அடுத்து, தற்சார்பு இந்தியா ஃபண்டுக்கு எக்ஸ்ட்ராவா 2000 கோடி. இது எதுக்குன்னா குறிப்பா சின்ன புதுமையான ஐடியாஸ் வச்சிருக்கிற கம்பெனிகளுக்கு ரிஸ்க் கேபிட்டல் கொடுக்கறதுக்கு. அதாவது ஒரு ஐடியா ஜெயிக்கலாம், தோற்கலாம், ஆனா அந்த ரிஸ்க் எடுக்க துணையா இருக்கிறது தான் இந்த ஆரம்ப கட்ட முதலீடு. இது அவங்களோட போல்டான ஐடியாஸ்க்கு ஒரு பெரிய பூஸ்ட். மூணாவதா இன்னொரு 10,000 கோடிலா ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ். இது என்ன மேட்டர்னா, கவர்மெண்ட் நேரடியா ஸ்டார்ட் அப்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க, அதுக்கு பதிலா வெஞ்சர் கேபிட்டல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அப்புறம் அந்த ஃபண்ட்ஸ் சரியான ஸ்டார்ட் அப்ஸ் தேர்ந்தெடுத்து முதலீடு பண்ணுவாங்க. இதனால பணம் சரியா, பரவலா, இன்னும் எஃபெக்டிவா போய் சேரும். மீஷோவோட சிஇஓ விதித் ஆத்ரே சொல்ற மாதிரி, இது தனித்தனியா இருக்கிற ஸ்கீம்ஸ் கிடையாது. இது ஒரு முழுமையான ஈகோசிஸ்டம் அப்ரோச். அதாவது அரசாங்கம் ஒரு செடியை மட்டும் வளர்க்கல, ஒரு பெரிய காட்டியே உருவாக்குறாங்க. நீங்க அந்த காட்டுல வளரப்போற ஒரு மரம். பணம் மட்டும் கிடைச்சா போதுமா? இல்ல, பிசினஸ் பண்றதை ஈஸியாக்கணும் இல்லையா? அதுவும் ரொம்ப முக்கியம். இப்ப இந்த மாற்றங்களை பாருங்க. ஜிஎஸ்டி ஃபைல் பண்றது ஈஸியாகுது, அபராதங்கள் குறையுது. இதோட அர்த்தம் என்னன்னா, நீங்க பேப்பர் ஒர்க்ல உங்க நேரத்தை வேஸ்ட் பண்ணாம உங்க பிசினஸை வளர்க்கறதுல முழுசா கான்சென்ட்ரேட் பண்ணலாம். ஓகே, ஃபண்டிங் பத்தி போட்டோம், ரூல்ஸ் பத்தி பார்த்தோம். இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதிக்கு வரும். வாய்ப்புகள் எங்க கொட்டி கிடக்குது? வாங்க முதல் ஹாட்ஸ்பாட்டுக்கு போலாம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மற்றும் மேனுஃபேக்சரிங். இந்த ஒரு ஈக்குவேஷன் தான் இந்த செக்டரோட மந்திரம். யோசிச்சு பாருங்க, ஒரு பெரிய ரோடு ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சா அதுக்கு ஸ்டீல் வேணும், ஸ்டீல் தயாரிக்க அதுக்கு மெஷின்ஸ் வேணும், அந்த மெஷின்ஸை தயாரிக்க உங்கள மாதிரி சின்ன சின்ன எம்எஸ்எம்இகள் வேணும். இது ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி. இந்த சங்கிலியோட ஒவ்வொரு கண்ணியும் ஒரு புது பிசினஸ் வாய்ப்பு. இங்க பாருங்க, இதெல்லாம் சில கிளியரான பிசினஸ் ஐடியாஸ். நீங்க ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு நினைச்சா இங்க தான் உங்க கவனம் இருக்கணும். பிஎம் கதி சக்தி திட்டம் நம்ம லாஜிஸ்டிக்ஸே மாத்த போகுது. அதனால ஸ்மார்ட் வேர்ஹவுஸ், ஆட்டோமேட்டட் சிஸ்டம்ஸ், ட்ரோன் டெலிவரி, புதுவிதமான கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ், இந்த மாதிரி ஏரியாக்கள்ல டிமாண்ட் எகர போகுது. நீங்க ஒரு புது தொழில் முனைவரா இருந்தா இது உங்களுக்கு ஒரு தங்கச் சுரங்கம்னே சொல்லலாம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இப்போதைய தேவைனா, இந்தியாவோட ஃபியூச்சரையே வடிவமைக்க போற அடுத்த செக்டருக்கு போலாம். டெக்னாலஜி. வாங்க இங்க என்னென்ன பெரிய வாய்ப்புகள் காத்துக்கிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். இந்த ஸ்லைட்ல ஒரு முக்கியமான மாற்றத்தை நீங்க கவனிக்கணும். இந்தியா இனிமே வெறும் சிப்களை அசெம்பிள் பண்ற ஒரு நாடா மட்டும் இருக்காது. அதுக்கு பதிலா சிப்களை டிசைன் பண்ற, அதுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸை தயாரிக்கிற ஒரு பவர் ஹவுஸா மாறப்போகுது. இது டீப் டெக் ஸ்டார்ட் அப்ஸ்க்கு ஒரு பெரிய கிரீன் சிக்னல். வாய்ப்புகள் இப்ப இன்னும் ஆழமா போகுது. இந்த நம்பர்ஸை சும்மா பாருங்க. ஏஐ, செமிகண்டக்டர்ஸ், கிரீன் எனர்ஜி, இந்த துறைகளோட வளர்ச்சி விகிதம் சும்மா சொல்லக்கூடாது, ராக்கெட் வேகத்துல இருக்கு. இது வெறும் ஒரு கணிப்பு இல்ல, கவர்மெண்ட் சப்போர்ட்டோட இது ஒரு உறுதியான வாய்ப்பா மாறுது. உங்க நேரத்தையும் பணத்தையும் எங்க இன்வெஸ்ட் பண்ணணுங்கிறதுக்கு இது ஒரு தெளிவான கைட். ஹைடெக் மட்டும் இல்லங்க, நம்ம பாரம்பரிய துறைகள்லயும் ஒரு மறுமலர்ச்சி ஏற்பட்டிருக்கு. கிராமப்புறங்கள்ல, உள்ளூர் பொருளாதாரத்துல என்ன மாதிரி புதுசான ஆனா மாடர்னான வாய்ப்புகள் உருவாகுதுன்னு இப்ப பார்க்கலாம்.
இந்த ஸ்லைடு சூப்பரா காட்டுது பாருங்க, நம்ம பாரம்பரியம் எப்படி டெக்னாலஜியோட கைகோர்க்குதுன்னு. கைத்தறி நெசவுல ஏஐ பயன்படுத்துறது, கைவினை பொருட்களுக்கு குளோபல் ஆன்லைன் மார்க்கெட், ஸ்போர்ட்ஸ் குட்ஸ்ல புது புது ரிசர்ச், இப்படி ஒவ்வொரு துறையிலையும் ஒரு மாடர்னைசேஷன் அடிக்குது. இங்கதான் சின்ன தொழில் முனைவோருக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் ஒளிஞ்சிருக்கு. இந்த ஷீமார்ட்ஸ் திட்டம் இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். இது வெறும் பண உதவி மட்டும் கிடையாது. இது கிராமப்புற பெண்களை வெறும் கடன் வாங்குறவங்களா பார்க்காம அவங்கள பிசினஸ் ஓனர்ஸா, முதலாளிகளா மாத்துற ஒரு சமூக புரட்சினே சொல்லலாம். சரி, இவ்ளோ விஷயங்கள் பார்த்தாச்சு. இதிலிருந்து உங்களுக்கு என்ன முக்கியமான மெசேஜ்? ஒரே வரியில சொல்லணும்னா? இந்த ஒரு கோட் எல்லாத்தையும் சொல்லிடுது. கவர்மெண்ட் சப்போர்ட், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வளர்ச்சி, டெக்னாலஜி மாற்றம், இந்த மூணும் ஒன்னா சேர்ற இந்த டைம் குறிப்பா முதல் தலைமுறை தொழில் முனைவோருக்கு பல வருஷங்கள்ல கிடைக்காத ஒரு வரலாற்று வாய்ப்பு. தயவு செஞ்சு இதை மிஸ் பண்ணிடாதீங்க. மேப் உங்க கையில இருக்கு, வழிகளும் ரொம்ப தெளிவா இருக்கு. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், டெக்னாலஜி, பாரம்பரிய தொழில். உங்க ஆர்வம் எங்க இருக்கு? உங்க திறமை எதுல இருக்கு? நீங்க எந்த வழியை தேர்ந்தெடுத்து உங்க 2026 சக்சஸ் ஸ்டோரியை எழுத போறீங்க? முடிவு உங்க கையில தான்.